ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் ஸ்வேதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. கிடைக்காத பட்சத்தில் வேறு ஜாதி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்ஏ முடிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மாதம் 1 லேக் மேலே சம்பாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி 1 வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவு இவங்க முதல் வரனை எதிர்பார்க்கிறதா சொல்லியிருக்காங்க. திருமணம் ஆகியிருந்தால் கூட ஓகே, ஆனால் குழந்தை இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மணமகன் ஓரளவு வசதியாக இருக்கணுங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருந்தாலும் ஓகே, இல்லை சின்னதாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுக்கு உடன் பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. இவங்க வீட்டுக்கு ஒரே பெண்கிறதுனால இவங்க வீட்டோட மணமகனாக எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகையும் அது இல்லாமல் ஓரளவு சீர்சனத்தில் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா ஹரிணி, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க, கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியிலெல்லாம் வரணும் எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. படிப்பு பிகாம் முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க. சொந்த வீடு நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அப்பா இல்லைங்க, அம்மா மட்டும்தான். ஸோ உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. அவங்களுக்குலாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. பட் இவங்களுக்கு யாருமே சப்போர்ட்டாக இல்லைங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் இருந்துட்டு அவங்களுடைய திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க இப்போ அம்மா கூட தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ திருமணத்திற்கு பிறகு எங்கள் அம்மா என் கூட தாங்க இருப்பாங்க. ஸோ இதுக்கு சம்மதம் தெரிவிக்கிற மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ அதனால் வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், தன்னோட குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறேங்க. மணமகன் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிப்பு குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது ஒரு நல்ல நிரந்தரமான வேலையில் இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. தேங்க்யூ.